நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது F2 ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம். நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவையும் அன்பையும் அளித்து வரும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். புதிதாக பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாங்க நண்பர்களை வீடியோவில் இணைவோம். மணல் இதெல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி மாறுபடுது அப்படிங்கிறத விட அது ஆற்று மணலுக்கு மாற்று மணல் சொல்ற மாதிரி எல்லாமே டோட்டலாகவே நமக்கு சேஞ்ச் ஆயிடுது. அதோடைய பழைய குவாலிட்டி பழைய தன்மைகள் இப்போ இருக்குமா அப்படின்னா இருக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட்டணங்களுக்கு இன்னும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிற கெமிக்கல்ஸ்களை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு நிறைய சப்போர்ட் தரும் நண்பர்களே. காங்கிரீட்லாம் நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே செங்கல் சோறு ஏற்றணும். அப்போ மணலில் பரப்பி உள்ள தண்ணீர் விட்டு தரத்துக்கெல்லாம் மேம்பாடு பண்ணி ரெடி பண்ணுறோம். இப்போது மழை காலங்கள் அதிகமாக நீர் ஊற்று இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி உள்ள ஃபார்ம் ஆகுறது அப்படியே நம்ம சைடு சுவர் வழியாக ஏறி அப்படியே ஓதமாக வருங்க. அதுக்குள்ளே இருக்கிற கம்பிகள் அரிக்கும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கும். விரிசல் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டாக்குங்க. இப்படி இருக்கும்போது அந்த தண்ணீர் அந்த காங்கிரீட் சுற்று அந்த வட்டத்தில் இருக்க அந்த பேஸ்மெண்ட்டத்தில் அந்த தண்ணீர் அப்சர்வேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்திருக்குங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் இந்த டாக்டர் பிக்சிட்டில் பாருங்கள், இந்த தார் மாதிரி இருக்குது. இதை நம்ம சுற்றியும் நம்ம இதை மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணீர் உள்ளே போகாத மாதிரி அது ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி அது செயல்படுது நண்பர்களே. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இதை எப்படி அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம வண்டிகளுக்கு போகக்கூடிய அந்த க்ரீஸ் மாதிரி இருக்குதுங்க நண்பர்களே. இதை நம்ம அப்படியே ராவா, அது எந்த வாட்டரும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்து அப்படியே ராவா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப சாலிடாக இருக்கும் ப்ரெஷர் எடுக்கும்போது. ஆனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சுலபமாக அடிக்கலாம் நண்பர்களே. அதிகபட்சம் 2 கோட்டு நம்ம இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மணலை பரப்பி இந்த மாதிரி தண்ணீரெல்லாம் விட்டு அதை தாளத்துக்கு மேம்படுத்தி பண்ணிக்கலாம் நண்பர்களே. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த தண்ணீரானது பேஸ்மட்டம் வழியாக சோறுகளுக்கு ஏறுவது நிச்சயமாக முற்றிலும் தடுக்க முடியும் நண்பர்களே. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த சேனலில் தந்துட்டு இருக்கிற நண்பர்களே. மிக மிக முக்கியமானது உங்களுடைய ஆதரவு கருத்துக்கள் மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தரங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.